بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. بسم الله الرحمن الرحيم. عن يعلى بن شداد قال: حدثني أبي شداد وعبادة بن صامت رضي الله عنهما حاضر يصدقه قال: كنا عند النبي صلى الله عليه وسلم فقال: هل فيكم غريب يعني أهل الكتاب؟ قلنا: لا يا رسول الله. فأمر بغلق الباب وقال: ارفعوا أيديكم وقولوا لا إله إلا الله. فرفعنا أيدينا ساعة ثم وضع صلى الله عليه وسلم يده ثم قال: الحمد لله اللهم إنك بعثتني بهذه الكلمة وأمرتني بها ووعدتني عليها الجنة وإنك لا تخلف الميعاد. ثم قال: ألا أبشروا فإن الله قد غفر لكم. رواه أحمد والطبراني والبزار مجمع الزوائد. யஅலா இப்னு ஷத்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிப்பதாவது: எனது தந்தை ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழ்காணும் சம்பவத்தை கூறினார்கள். அச்சமயம் அங்கிருந்த உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை உண்மைப்படுத்தினார்கள். நாங்கள் ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபையில் இருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் அந்நியர் எவரேனும், அதாவது வேதக்காரர் எவரேனும் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், ஒருவரும் இல்லை என்று கூறினோம். பிறகு கதவை மூடச் சொல்லிவிட்டு, உங்களில் கைகளை உயர்த்தி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் எனக் கூறினார்கள். நாங்கள் சிறிது நேரம் கைகளை உயர்த்திய வண்ணம் கலிமாவையும் கூறியவர்களாக இருந்தோம். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் கரத்தை தாழ்த்தி அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறிய பின், யா அல்லாஹ், நீ இக்கலிமாவை தந்து என்னை அனுப்பியுள்ளாய். இதை எட்ட வைக்க எனக்கு கட்டளையிட்டுள்ளாய். இக்கலிமாவுக்காகச் சுவர்க்கத்தை வாக்களித்துள்ளாய். நீ வாக்குறுதி மீறாதவன் எனக் கூறினார்கள். பிறகு எங்களை பார்த்து, இதோ நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் எனக் கூறினார்கள். நோட்கள்: முஸ்னத் அஹ்மத், தபரானி, பஸார், மஜ்மஉ ஸவாயித். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.